வணக்கம் நண்பர்களே. நேத்து நம்ம 2002 வெளியிடப்பட்ட எஸ்ஐஆர்ல எப்படி வாக்காளரோட பெயரை பார்ப்பதுங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. அதுக்கான விளக்கம் தாங்க இது. முதல்ல நண்பர் ஒருத்தர் 2002 நாங்க ஃபேமிலியோட சென்னையில இருந்தோம், இப்ப பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம், அம்மாவோட பழைய ஓட்டர் ஐடி நம்பர் போட்டா லிஸ்ட்ல காட்ட மாட்டேங்குது, இதுக்கு என்ன வழின்னு கேட்டிருந்தீங்க. அம்மாவோட ஓட்டர் லிஸ்ட் நம்பர் வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்க முதல்ல சென்னையில இருந்தீங்க, சென்னையில எந்த சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க வாக்களிச்சீங்கிறத பாருங்க. மூணாவது, நான் சொன்ன மாதிரியே அந்த பூத் நம்பர், முடிஞ்சா பூத் நம்பர் பாருங்க, இல்லனா நீங்க எந்த ஏரியால ஓட்டு போட்டீங்க. இதுக்கு நீங்க சர்ச் பை எலக்டோரல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனாலே போதுங்க. நீங்க எபிக் நம்பர் வச்சு தேடணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு சில நேரத்துல அதுல காட்டாது. சர்ச் பை எலக்டோரல் ரோல்ங்கிறத கிளிக் பண்ணி அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா முதல்ல மாவட்டம் கேட்குங்க, நீங்க சென்னைன்னு போட்டுருங்க. ரெண்டாவது சட்டமன்ற தொகுதின்னு கேட்குங்க, அதுல எந்த சட்டமன்ற தொகுதியில நீங்க வாக்களிச்சீங்கிறத என்டர் பண்ணுங்க. மூணாவது பூத் நம்பர், பூத்தோட பேர் கேட்குங்க. உங்களுக்கு பூத் பேர் தெரியலனாலும் பரவாயில்ல, எந்த ஏரியால நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு சில ஏரியாங்கள்ல அதிகபட்சமா 2ல இருந்து 3 வாக்குச்சாவடிகளுக்கு மேல இருக்காதுங்க. அந்த 2-3 வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைஞ்சபட்சம் 1000 இருந்து 1500 வாக்காளர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு 3 வாக்குச்சாவடி இருந்தா கூட அதிகபட்சம் 4000 பேர் தான் இருக்குங்க. இந்த 4000 பேருக்கான லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல உங்க வீட்டு நம்பர் வச்சு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, ஒருத்தர் சென்னை மாநகர 2002 வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணைய வெப்சைட்ல பெற முடியவில்லை அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கான விடை என்னன்னா, 2002 தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் எஸ்ஐஆர் பதிவு பண்ணலைங்க. அதுல ஒரு சிலரோட பதிவு 2005 இருக்குதுங்க. குறிப்பா 2005 தான் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களுக்கு எல்லாம் 2005 தான் எஸ்ஐஆர் போட்டிருக்காங்க. அதனால நீங்க அதுல தேடி பாத்தீங்கன்னா கிடைக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு 2002 எஸ்ஐஆர்ல எந்த மாவட்டம் எந்த ஊர் வந்திருக்கு, 2005 எந்த மாவட்டம் எந்த ஊருக்கெல்லாம் எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு பாக்கணும்னா, நான் சொல்லி இருக்கிற இதே வெப்பேஜிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக், சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு கீழேயே லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் ஆஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர் 2002 அப்படின்னு போட்டுக்க பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மாவட்டம் எந்த தொகுதிகள்லாம் 2002 எஸ்ஐஆர் டீடைல்ஸ் இருக்குங்கிறது காட்டுங்க. அதே மாதிரி பக்கத்திலே லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் ஆஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர் இயர் 2005 அப்படின்னு போட்டுக்கிறதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மாவட்டம் எந்த தொகுதிகள்லாம் 2005 எஸ்ஐஆர்ல இடம்பெற்றிருக்குங்கிறது காட்டுங்க. சில பேர் வேலூர் மாவட்டத்துக்கு எப்ப எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு கேட்டிருக்கீங்க. வேலூர் மாவட்டத்துக்கெல்லாம் 2002 எஸ்ஐஆர் வந்துருச்சுங்க. நாங்க காட்டின இந்த வீடியோலே 2002ஆம் ஆண்டுக்கான எஸ்ஐஆர் தான் இருக்கு, 2005க்கான எஸ்ஐஆர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் நான் 2002 எஸ்ஐஆர் கார்டு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் மேல பாருங்க. 2005 வரைவு வாக்காளர் பட்டியலும் எஸ்ஐஆருக்கான இறுதி பட்டியலும் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலர் 2002ஆம் ஆண்டில் நடைபெற்ற எஸ்ஐஆருக்கான வாக்காளர் பட்டியலே நம்ம டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் பலருக்கும் நாங்க அந்த வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் பண்ணி கொடுத்திருக்கோங்க. சில யூடியூபர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்கீங்க. யார் எப்படி வேணா இருக்கலாங்க. எங்க சேனலை பொறுத்த வரைக்கும் வாக்குங்கிறது நம்ம உரிமைங்க. நம்ம உரிமையை நாம கண்டிப்பா பெற்று தீரணுங்க. நம்ம உரிமையை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க கூடாதுங்க. அந்த உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொந்தங்களுக்கு தான் இந்த உதவியை செஞ்சுட்டு இருக்கோங்க. இதுல எந்த விதமான லாப நோக்கமும் கிடையாதுங்க. அதுலயும் என் சேனல்லாம் இப்பதான் 2000 பேரே வந்திருக்குங்க. 2000 பேரை வச்சுட்டு நான் சம்பாதிக்கவும் முடியாது. முழுக்க முழுக்க நம்ம தேசம், நம்ம மக்கள், நமக்கான உரிமையை பெறறதுக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த குறுகிய காலத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆர வெற்றிகரமா முடிக்க முடியுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நாம இந்த உதவி செஞ்சுட்டு இருக்கோங்க. இதுல எந்த லாப நோக்கமும் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களே முயற்சி பண்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. ஒரு சிலர்னால நான் சொன்ன விஷயங்கள் செய்ய முடியலன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு வர பிஎல்ஓ ஆபீசர் கிட்ட நீங்க சொன்னாலே உங்களுக்கான விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒருவேளை பிஎல்ஓனால முடியலனாலும் பிஎல்ஏ ஆபீசருங்க வருவாங்க, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்டுங்க. அந்த ஏஜென்ட் கிட்ட நீங்க இந்த தகவலை சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல என்னால அதெல்லாம் முடியாது, கஷ்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. காலையில 4 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் எங்களை நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமா உங்களுக்கான தகவல்களை எங்க குழு உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுக்குங்க. நாங்க உங்ககிட்ட இதுக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கலீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தேசம், நம்ம மக்கள், நம்ம உரிமை, இத காப்பாத்துறதுக்காக நாங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவு நிரப்புறதுல பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கிறதா கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விளக்கத்தை இப்ப கொடுக்குறோங்க. இதுல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னா பிரச்சனை இல்ல. இல்ல இதுலயும் எங்களுக்கு திருப்தி இல்லைன்னா தைரியமா நீங்க எங்களை கூப்பிடலாம். நிச்சயமா நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். இந்த கணக்கீட்டு படிவத்துல மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கான பெயர், உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண், உங்களுடைய தொகுதி எல்லாமே கொடுத்திருக்கோங்க. பக்கத்திலே 2025ஆம் ஆண்டுல உங்க வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வரிசை எண், பாகம், சட்டமன்ற தொகுதி எல்லாம் கொடுத்திருக்கோங்க. பக்கத்துல உங்க போட்டோ போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்துல உங்களுடைய தற்போதைய புகைப்படத்தையும் கேட்டிருக்கோங்க. அதுக்கு கீழே உங்க பிறந்த தேதி அது எல்லாரும் எழுதிடுவீங்க.
அடுத்தது ஆதார் திருப்ப தேர்வுன்னு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க கட்டாயம் எழுதிருங்க. ஏன்னா நாளைக்கு திருப்பி வந்து ஆதார் நம்பர் ஓட்டர் கூட சேருங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப நம்ம போய் கியூ நிக்க வேண்டியதா இருக்குங்க. அதுக்கு நம்ம இப்பவே எழுதி கொடுத்துறது நல்லது. அதனால உங்க ஆதார் என்ன எழுதி கொடுத்துருங்க. கீழே வந்து கைபேசி எண், உங்க ஓட்டர் ஐடி கூட எந்த கைபேசி எண்ணை இணைச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஆதார் கூட எந்த கைபேசி எண்ணை இணைச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. வேற புது கைபேசி எண்ணை அவசரப்பட்டு கொடுத்துறாதீங்க. வேற வழியே இல்ல, எனக்கு பழைய மொபைல் நம்பர் எல்லாம் இல்ல அப்படின்னா இப்ப எந்த நம்பர் குடிக்கிறீங்களோ இந்த நம்பரை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கீழே தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலரின் பெயர், ஆனா தந்தையின் பெயர் தாராளமா நம்ம எழுதலாம். தந்தையோட வாக்காளர் அடையாள அட்டை என்ன கேட்டிருப்பாங்க. தெரிஞ்சவங்க எழுதுங்க, தெரியாதவங்க விட்டுருங்க. ஒருவேளை நீங்க நாங்க ஏற்கனவே போட்ட வீடியோல பழைய 2002 நடந்த எஸ்ஐஆர் வச்சு உங்களோட தந்தை பெயரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதிலேயே கூட வாக்காளர் எண்ணு வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு இருக்கு, ஒரு சிலருக்கு இல்ல. இருக்கிறவங்க எழுதுங்க. தாயாரின் பெயர் எழுதிடுங்க. அடுத்தது தாயாரின் வாக்காளர் எண் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரிஞ்சா எழுதுங்க. இல்லன்னா உங்களோட 2002 இல்ல 2005 வந்த எஸ்ஐஆர் பார்த்து அதுல இருந்து வாக்காளர் எண் கிடைச்சா எழுதுங்க. துணைவியார் பெயர் இருப்பின், ஹஸ்பண்டா இருந்தா ஹஸ்பண்ட் பேர் போடுங்க, ஒய்ஃபா இருந்தா ஒய்ஃப் பேரை போடுங்க. அவங்களோட ஓட்டர் ஐடி என்ன எழுதிருங்க. கீழே நாங்க சொன்ன மாதிரியே 2 பகுதியா இருக்குதுங்க. அதுல லெப்ட் ஹேண்ட் சைடுல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த படிவத்துக்கான வாக்காளர் நீங்க தான். சரிங்களா? நீங்க அதாவது உங்களுடைய தகவல்கள் 2002 எஸ்ஐஆர்லயோ 2005 எஸ்ஐஆர்லயோ இடம்பெற்றிருந்தா அந்த விவரத்தை மட்டும் தான் நம்ம இங்க எழுதணுங்க. அந்த டீடைலை எடுத்து நீங்க இங்க ஃபில் பண்ணிடலாம். இந்த டீடைல் எப்படி ஃபில் பண்ணுங்கிறத நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் அப்படிங்கிறப்ப மேல வந்து இந்த படிவம் யார் பேர்ல இருக்கோ அவர் தான் வாக்காளருங்க. வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் 2002ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்திருப்பாங்க. அந்த ஓட்டர் ஐடி என்ன தாங்க அங்க எழுதணும். இப்ப இருக்கிற 2025 நம்பர் வந்து அங்க எழுதக்கூடாது. 2002லயோ இல்ல 2005லயோ உங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி நம்பர் அங்க இல்ல அப்படின்னா நீங்க அதை காலியாவே விட்டுறலாம். உறவினரின் பெயருங்கிறது என்னன்னா அந்த வாக்காளர் பட்டியல் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பேச்சுக்கு கணேஷ் அப்படிங்கிற ஒரு வாக்காளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கணேஷுடைய தந்தை செல்வராஜ் அப்படிங்கிறது அங்க எழுதியிருக்குங்க. அந்த உறவினருங்கிறது அந்த செல்வராஜ்ங்கிறவர் தாங்க, அவங்க அப்பா. ஒரு சிலருக்கு அப்பா பேரை போட்டிருப்பாங்க, ஒரு சிலருக்கு பாதுகாவலர் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க பேர் போட்டிருப்பாங்க, ஒரு சிலருக்கு தாயின் பெயர் போட்டிருப்பாங்க, சிலருக்கு கணவரின் பெயர் போட்டிருப்பாங்க, சிலருக்கு மனைவியின் பெயர் போட்டிருப்பாங்க. 2002 அல்லது 2005 வாக்காளர் பட்டியல்ல அங்க உறவினர்கள் பெயர் யார் பெயர் இருக்கோ அந்த பெயரை மட்டும்தான் எழுதணுங்க. பெயரை மாத்தி எழுதக்கூடாதுங்க. கீழே உறவு முறைன்னு கொடுத்திருக்கு பாருங்க. அந்த உறவு முறை வந்து அங்கே போட்டிருப்பாங்க. தந்தைனா தான் போட்டிருப்பாங்க, தாயினா தான் போட்டிருப்பாங்க, கணவர்னா தான் போட்டிருப்பாங்க. அதனால இந்த குறியீடுகளை வச்சு உறவு முறை அந்த பட்டியல்ல என்ன இருக்கிறதோ அந்த உறவு முறை மட்டும் தாங்க கொடுக்கணும். ஒருவேளை அங்க கொடுத்திருக்கிறது தப்பா தான் இருக்கு, எங்க கணவரை வந்து தந்தையா போட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதுக்காக வருத்தப்படாதீங்க. அங்க என்ன உறவு முறை கொடுத்திருக்கோ அந்த உறவு முறையை இங்கேயும் எழுதுங்க, மாத்தி எழுதிடாதீங்க. அடுத்தது மாவட்டம், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்க எழுதுங்க. மாநிலம் தமிழ்நாடு, எல்லாருக்கும் பொதுதான். சட்டமன்ற தொகுதியின் பெயர், உங்க மாவட்டத்துல எந்த சட்டமன்ற தொகுதிங்கிறது அந்த பேரை பாருங்க. 2002ல நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த சட்டமன்ற தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டுல இல்ல, நான் இந்தியாவில வந்து பாம்பேல இருந்தேன், டெல்லியில இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க இந்த மாவட்டம் எழுதும் பொழுது நீங்க இருந்த அந்த மாவட்டத்தை எழுதுங்க. அதாவது நீங்க ஒருவேளை பாம்பேல இருந்தீங்க அப்படின்னா மாநிலம் வந்து மும்பைன்னு எழுதுங்க. நான் சொல்றது 2002 2005ல நீங்க எங்க இருந்தீங்க அப்படிங்கிறது தான் இங்க கேட்டிருக்காங்க. அதனால 2002ல ஒருவேளை நான் டெல்லியில இருந்தேன் அப்படின்னா மாநிலம்ங்கிறதுல டெல்லின்னு எழுதுங்க. அங்க எந்த மாவட்டத்துல இருந்தீங்களோ அதை எழுதுங்க. கீழே வந்து சட்டமன்ற தொகுதியின் பெயர்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயருங்கிறப்ப நீங்க இருந்த அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட எந்த சட்டமன்றத்துல நீங்க வாக்களிச்சீங்களோ அந்த பெயர் 2002 2005 நடைபெற்ற வாக்காளர் பட்டியலை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து சட்டமன்ற தொகுதியின் பெயர், எண், பாகம் எண், வரிசை எண் எல்லாமே நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 2002 2005 இதுல வெளியிடப்பட்ட எஸ்ஐஆருக்கான வாக்காளர் பட்டியலை பார்த்தாலே நீங்க இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த படிவத்துக்குரிய வாக்காளர் எஸ்ஐஆர் 2002லயோ 2005லயோ இருந்திருக்காரு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பாக்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க வேற எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். கீழே உங்க கையெழுத்து போட்டு உங்க பிஎல் ஆபீசர் கிட்ட இது கொடுங்க. அவரும் ஒரு கையெழுத்து போட்டு 2 ஃபார்ம்ல ஒரு ஃபார்ம் உங்ககிட்ட கொடுத்துருவாரு. ஒருவேளை உங்க பெயர் 2002லயோ இல்ல 2005லயோ வந்து எஸ்ஐஆர்ல இல்ல அப்படின்னா அப்பதான் நீங்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரணுங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர்கள் பெயர் கேட்டிருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா வீடியோலயும் பலரும் என்ன சொல்லியிருப்பாங்க, உறவினர்கள்ங்கிறது தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, அண்ணன், தம்பி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல யாராவது ஒருத்தர் பேர் வந்து 2002லயோ அல்லது 2005லயோ வந்த வாக்காளர் பட்டியல் இருந்தா சேருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏங்க உங்க பிஎல் ஆபீசர் கூட உங்க சித்தி பேர் இருந்தாலும் சேருங்க, உங்க பெரியமா பேர் இருந்தாலும் சேருங்க, உங்க தாத்தா பேர் இருந்தாலும் சேருங்க, மாமா பேர் இருந்தாலும் சேருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க.
தேர்தல் ஆணையம் இது ரொம்ப தெளிவா சொல்லலனாலும் அவங்களுடைய ஆன்லைன் எனிமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் பொழுது அதுல ஒரு சில தகவல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நான் வேணும்னா உங்களுக்கு ஆதாரமா அதையும் காட்டுறேன், வீடியோல பாருங்க. அதுல அவங்க உறவு முறையும் கொடுத்ததுல தந்தை, தாய், உங்களோட தாத்தா அல்லது பாட்டி இவங்க மட்டும்தான் உறவு முறைன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அதை தவிர வேற எந்த உறவு முறையும் நீங்க அங்க எழுத முடியாது. ஒருவேளை உங்க மாமா இருந்தாரு, இல்ல உங்க பெரியப்பா இருந்தாரு, உங்க சித்தப்பா இருந்தாரு அப்படின்னா அவங்க பேரெல்லாம் நீங்க 2002 லிஸ்ட்ல இருந்தாலும் காட்ட முடியாது, காட்டக்கூடாது. தேர்தல் ஆணையத்தோட கூற்றின்படி உறவினருங்கிறது தந்தை, தாய் அல்லது தாத்தா அல்லது பாட்டி இவங்க 4 பேர் பேர்ல யாராவது ஒருத்தர் பேர் 2002லயோ 2005லயோ இருக்கிற எஸ்ஐஆர்ல இருந்துச்சுன்னா அந்த வாக்காளரின் பேரை நாம மேற்கோள் காட்டி இந்த படிவத்தை நிரப்பலாங்க. ஒருவேளை எங்க தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா பேர் யாருதுமே இல்ல அப்படின்னா இந்த பகுதியை நீங்க நிரப்பவே வேண்டாம், இதை அப்படியே விட்டுறலாம். மேல இருக்கிற பகுதியோட நீங்க நிறுத்திக்கலாம், கீழே நீங்க வரவே வேண்டாம். ஒருவேளை எங்க தாத்தா இருந்தாரு, அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில தான் நாம 2002 2005ல தேடி இதுல நிரப்ப வேண்டியதா வருங்க. அப்ப இது நிரப்பும் பொழுது முதல்ல பெயர்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல பெயருங்கிறது ஒரு உதாரணத்துக்கு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். இப்ப ரமேஷோட பேர் 2002 வாக்காளர் பட்டியல இல்ல, ஆனா ரமேஷோட தாத்தா பெயர் சதாசிவன் வச்சுக்கோங்களேன். அவர் இருக்காருன்னா இந்த பகுதியில பேருங்கிற இடத்துல நீங்க சதாசிவம் அப்படிங்கிற பெயர் தான் எழுதணும். எழுதிட்டு கீழே வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க. இந்த 2002 2005 வாக்காளர் பட்டியல நீங்க பதிவிறக்கம் பண்ணாலே அதிலே அந்த வாக்காளருக்கு வாக்காளர் எண் இருந்தா அதிலே காட்டிடுங்க. ஒருவேளை வாக்காளர் எண் இல்லைன்னா நீங்க இல்லைன்னு எழுதிடலாம், இல்ல டேஷ் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுருங்க. அடுத்தது உறவினரின் பெயர்னு கேட்டிருக்கோங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமேஷ்ங்கிறவருக்கான தாத்தா பெயர் தான் சதாசிவம் சொன்னாங்க. இப்ப அந்த வாக்காளர் பட்டியல சதாசிவம் பெயர் இருக்குன்னு வைங்களேன். அந்த சதாசிவத்துக்கு உறவினர் அப்படிங்கறதுல அவருடைய தகப்பனோ இல்ல அவருடைய தாயோட பெயரோ இருந்திருக்கலாங்க. உதாரணத்துக்கு சதாசிவம் அவருடைய உறவினர் பெயர் தகப்பன் போட்டு ராமகிருஷ்ணன் போட்டிருக்குன்னு வைங்களேன். அப்ப நம்ம ராமகிருஷ்ணங்கிற பெயரை தான் இங்க எழுதணும், மாத்தி எழுதக்கூடாதுங்க. இதுல உறவு முறைன்னு கேட்டிருப்பாங்க. இதுல உறவு முறைங்கிறது அந்த சதாசிவத்துக்கு இந்த ராதாகிருஷ்ணன் என்ன உறவு முறை அப்படிங்கறது எழுதணுங்க. அப்ப இவருக்கு இவர் தந்தைனா தந்தைன்னு போடணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு முறைன்னு கேட்கலைங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட உறவினர்கள், உங்க தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ அவர்களுடைய விளக்கங்கள், அவர்களுடைய தகவல்கள். அதனால இங்க நீங்க உங்களுக்கு என்ன உறவு முறைங்கிறத யோசிக்காதீங்க. அவங்களுக்குள்ள அவங்க வாக்காளர் பட்டியல்ல என்ன உறவு முறை இருக்கோ அதை மட்டும் இங்க குறிப்பிடுங்க. அடுத்தது மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, அதை நீங்க ஃபில் பண்ணணும். சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகம் எண், வரிசை எண். இதையே நீங்க 2002லயோ இல்ல 2005லயோ வந்த வாக்காளர் பட்டியல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க. இவ்வளவுதான் பண்ணணுங்க. இதுல ஒரு பின்குறிப்பு என்னடான்னா, ஒருவேளை உங்க வாக்காளர் பட்டியல்ல எழுத்துப்பிழை இருக்குன்னா நீங்க அதை திருத்தி எழுதக்கூடாது. இப்போ வாக்காளர் பட்டியல பெயர் எப்படி இருக்கோ அதே பெயரை அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் நீங்க எழுதணும். ஏன்னா நீங்க இப்ப கொடுக்கிற டீடைல்ஸ் எல்லாமே மேப்பிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்றாங்க. நீங்க கொடுக்கிற டீடைல அப்படியே கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணும் பொழுது ஒருவேளை எழுத்துப்பிழை இருந்ததுன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால தயவு செய்து இதை நான் சொல்லலைங்க, தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. அதனால தயவு செய்து யாரும் அந்த லிஸ்ட்ல தப்பா இருக்கு, அதை நான் சரியா எழுதுறேன்னு சொல்லி சரியாலாம் எழுதாதீங்க. வாக்காளர் பட்டியல்ல பெயர் வந்ததுன்னா அதுல எந்த மாதிரி எழுதிருக்கோ அந்த எழுத்துங்களை அப்படியே எழுதுங்க, மாத்தி எழுதாதீங்க. ரெண்டாவது, பொதுவா இந்த ஃபார்மை நாம எந்த மொழியில எழுதலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த ஃபார்ம் நீங்க தாராளமா தமிழ் மொழியில எழுதலாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க வட்டார மொழியில எழுதலாம் சொல்லிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வட்டார மொழிங்கிறது தமிழ் தாங்க. அதனால நீங்க தமிழ்ல எழுதலாம். உங்களுடைய பெயர் மட்டும் நீங்க தமிழ்லயும் எழுதிட்டு பக்கத்துல நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பெயரை மட்டுங்க நீங்க எந்த பெயரை எழுதினாலும் சரி, அதாவது குறிப்பா உங்க பெயரை நீங்க தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை மட்டும் வேணா பண்ணலாம். இல்ல நான் இங்கிலீஷ்ல கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, நீங்க தமிழ்ல மட்டும் எழுதலாம். நீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க, எந்த காரணத்து கொண்டும் உங்க படிவத்துல உங்க படிவம் நீங்க நிரப்புறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு வெள்ளை பேப்பர்ல இந்த தகவல்கள் எல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு உங்களோட படிவத்தை நிரப்பாதீங்க. நீங்க நிரப்பிட்டீங்க, ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட அதுல ஒரு அடித்தல் திருத்தல் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய படிவம் நிராகரிக்கப்படுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை பொறுமையா உட்காந்து பார்த்து அதுக்கப்புறம் படிவத்தை பூர்த்தி பண்ண முயற்சி பண்ணுங்க. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நீங்க படிவம் நிரப்புறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல உதவிங்கிற வார்த்தையை நீங்க டைப் பண்ணுங்க. நிச்சயமா எங்க குழு உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க.
தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற 30 நாள் கெடுவிலே இப்பவே கிட்டத்தட்ட 10 நாள் நெருங்கிட்டோங்க. நம்ம இன்னும் 20 நாள் தான் இருக்கு. படிவத்தை பார்த்து படிச்சு தெளிவா ஆன பிறகு பூர்த்தி பண்ணுங்க. அவசரப்பட்டு படிவத்தை பூர்த்தி பண்ணி தப்பான தகவலை கொடுத்து உங்க பேரை நீங்களே எடுக்கிறதுக்கு காரணமா இருந்துடாதீங்க. நம்மளுக்கு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குங்க. 4ஆம் தேதிக்குள்ள இந்த படிவத்தை நம்ம திருப்பி கொடுத்தா போதும். அதனால தகவல்களை தேடுங்க. தெரியாதவங்க அங்கங்க சிலர் உதவி மையங்கள் வச்சிருக்காங்க, அதை நாடுங்க. நாங்களும் உங்க உதவிக்காக தயாரா இருக்கிறோம். இதை தவிர்த்து மேலும் சில சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. அதுல எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்து கொடுத்தவர்களுக்கு மறுபடியும் புதிய அடையாள அட்டை வழங்கப்படுமான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 2002ல அவங்க எஸ்ஐஆர் இதே மாதிரி நடத்திருக்காங்க. ஆனா எந்த வாக்காளருக்கும் புதிய அடையாள அட்டை எல்லாம் கொடுத்த மாதிரி தகவல் இல்லைங்க. அதனால இப்ப உங்ககிட்ட இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையே நீடிக்குங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நாம சொல்ல முடியுங்க. தேர்தல் ஆணையம் ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் முடிந்த பிறகு எல்லாருக்கும் புது வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்கன்னா அப்ப வேணா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது வரைக்கும் இப்ப இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை மட்டும்தான் தொடருங்க. இரண்டாவதா, பூர்த்தி செய்து கொடுக்காதவர் பெயர் நீக்கப்படும் பட்சத்தில் அவரது பழைய அடையாள அட்டையின் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்க பெயர் இல்லைன்னா நீங்க வாக்காளரே இல்லைங்க. அப்போ உங்க வாக்காளர் அட்டையும் ரத்தாயிடுங்க. இந்த எஸ்ஐஆருக்கான வழிமுறைகள் டிசம்பர் 4 வரைக்கும் அந்த படிவத்தை வாங்குறதுல இருக்குதுங்க. டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கு மேல இப்ப இருக்கிற இந்த வாக்காளர் பட்டியலே ஃபார்ம் 6 கொடுத்து உங்க பெயரை இணைச்சுக்க முடியும். அடுத்த கேள்விங்க, புதிய அடையாள அட்டை வழங்காத பட்சத்தில் பழைய அடையாள அட்டையை தொடர்ந்து வேறு காரணங்களுக்கு ப்ரூஃபாக காண்பிக்க இயலுமான்னு கேட்டிருக்கீங்க. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியல்ல பெயர் இருந்ததுன்னா இந்த அடையாள அட்டை தொடர்ந்து நீடிக்குங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இப்ப நடக்கிற இந்த எஸ்ஐஆர் 2026 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு எஸ்ஐஆருங்க. நீங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறலைன்னா 2026ல நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல்ல நீங்க வாக்களிக்க முடியாதுங்க. இவ்வளவுதான் விஷயம். ஒருவேளை இந்த வாக்காளர் பட்டியல உங்க பேர் வரலனாலும் பிறகு நீங்க ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணி உங்க பெயரை இந்த வாக்காளர் பட்டியல சேர்த்துக்கலாம். மேலும் சந்தேகங்கள் எதனா இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்க சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறவங்க. சந்தேகங்கள் எதனா இருந்தா கமெண்ட்ல சொல்லுன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா உங்க நம்பர் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எங்க விளக்கம் இதுதாங்க. எங்க நம்பர் நாங்க கொடுக்கறதுனால ஒரே தேவைப்படுறவங்க எல்லாரும் கூப்பிடுவீங்க. நிச்சயமா நாங்க உதவி செய்வோம். ஆனா நாங்க போடுற இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெளிவடைஞ்சீங்கன்னா உங்களால மேற்கொண்டு ஒரு 10 பேருக்கு உதவி செய்ய முடியுங்க. இந்த தெளிவை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எங்க நம்பர் இங்க கொடுக்காம இருக்கோங்க. ஆனா அதையும் மீறி உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பா தேவைப்படுதுன்னா நிச்சயமா உதவின்னு சொல்லி கமெண்ட்ல கொடுங்க. எங்களை எப்படி அணுகணுங்கிறதுக்கான வழிகளை ரிப்ளையா உங்களுக்கு வருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கான காலம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் நம்மளுடைய வாக்குரிமையை நிலைநாட்ட முடியுங்க. நம் தேசம், நம் மக்கள், நம் உரிமை. மீண்டும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.